உனக்கு ஒன்னும் ஆயிரலையே? அழாதம்மா. என் பொண்ணுகளோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பிகளா, ரொம்ப நன்றி. தம்பி, என்னது கால் எல்லாம் ஒரே ரத்தம்? பாருங்க, மெதுவா மெதுவா மெதுவா. வாங்க, என் அரண்மனையில் நல்ல வைத்தியர் இருக்காரு, போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சிலம்பாயி, நீங்க பத்திரமா கரக விட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. நான் தம்பிகளை கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க தம்பிகளா, வா வா தம்பி, வா மெதுவா வா. யார் பேருக்குமா அர்ச்சனை? பிள்ளைங்க பேருக்கே பண்ணிடுங்க. இல்லம்மா, எங்களை காப்பாத்தினவங்க பேருக்கே பண்ணலாமா? ஆமாமா, அவங்க பேருக்கே பண்ணிடலாம். இவங்களை காப்பாத்தினவங்க பேர் உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியலையேம்மா. அதோ குண்டடியார் குடும்பத்தார் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா? அவங்க வேற யாரும் இல்லப்பா, உங்க அத்தையும் மாமாவும் தான். நான் வந்தேன்னா உங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல. நீங்க வேணா போய் கேட்டுட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, வாங்க. அத்தை, மாமா, நாங்கெல்லாம் சின்னமலை குழந்தாரோட பிள்ளைங்க. அப்பா எப்படி பார்க்காரு? நல்லா இருக்காங்க அத்தை. இவங்க என் தங்கச்சிங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கமா. இவங்க இன்னைக்கு ஆத்தோட போ தெரிஞ்சாங்க. இவங்கள 2 பேர் காப்பாத்தினாங்க இல்லையா? அவங்க பேருக்கே அர்ச்சனை பண்ணலான் இருந்தோம். ஆனா பேர் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பேரு தெரியலையா? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. எங்களை சாமியா காப்பாத்துச்சு. ஆசாமிதான். எவ்வளவு வருஷம் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அவசியம். தாமரே, ஐயா கொஞ்சம் பொங்கல் எடுத்துட்டு வா. பிரகாரத்துல இருந்து என்ன துரத்துக்கிட்டே வந்தான். வேற வழி இல்லாம தான் அவன் என்ன குதிரையில தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னதுனால உயிரை விட்டுடலான்னு குதிச்சுட்டேன். என்ன, ஒரு அயோக்கியனுக்காக உயிரை விடலாமா? இந்த தாமரையோட மக இல்லையா நீ? உன் தைரியம் எல்லாம் எங்க போச்சு? ஆமாமா, நானும் உங்க மகதாமா. அண்ணங்க 2 பேரையும் தான் நீங்க எழுந்துட்டீங்க. இன்னும் எடுக்க நான் விட மாட்டேன். நானும் போர்க்கோளம் கொல்ல போறேமா. நீங்க எப்படி போராடுனீங்களோ அதே மாதிரி நானும் போராடுவேன். அம்மா இருக்காணி, அவசரப்படாதம்மா. உன் அண்ணனுங்க பொன்னுரும் சங்கரும் இல்லைன்னா தானே நீ போராடணும். என்னையா சொல்றீங்க? நான் பெத்த பிள்ளைங்க உயிரோட இருக்காங்களா? ஆமா தாமரை, அத சொல்லத்தான் நான் வந்தேன். அந்த உண்மை வெளிவர போற நேரம் வெகு விரைவில் வரத்தான் போகுது.
சரி, நீங்க சங்கரமலை கோட்டைக்கு போங்க. நான் தலையூர் போய் காளிமன்னனை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறேன். என்ன வைத்தியர, வைத்தியம் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க ஐயா. சாப்பிட போலாமா? இனிமே பிரச்சனை எதுவும் இல்லை, போலாம். போங்க, சீக்கிரம் அவங்கள சுத்தி வரைங்க. உங்க எல்லாரையும் கைது செஞ்சு கொண்டு போய் ராச்சாண்டர் மலைக்கோட்டையில் அடைக்க சொல்லி எங்க காளி மன்னரின் உத்தரவு. நீங்க தந்த விருந்துக்கு ரொம்ப நன்றி. எங்க ஆசை எங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்க புறப்படுறோம். தம்பிகளா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் இருந்து என் மனைவி, மகன், மகள்கள் எல்லாரும் வந்துருவாங்க. இருந்து அவங்களையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு கிளம்பலாமே. இருங்க. இருந்து பார்த்துட்டு போயிடலாமா? இருந்து பார்த்துட்டு அண்ணா சொல்ற மாதிரி இருந்து பார்த்துட்டே போலாமே. இருந்து பார்த்துட்டே போலாம். நடக்கட்டும் நடக்கட்டும். சின்ன மலை கொழுந்தோட குடும்பத்தை நாங்க மொத்தமா பிடிச்சிட்டோம். இத காளி மன்னன் கிட்ட சொல்லணும். காளி கிட்ட வேண்டாம். தாமரை எனக்கு கிடைக்காம செஞ்சா இல்ல அந்த பெரிய மலை குழந்தை. இந்த விஷயத்தை அந்த மதம் பிடிச்ச பெரிய மலை குழந்தை கிட்ட சொல்லு. அப்புறம் பாரு வேடிக்கை. சரிங்கய்யா.
என்ன அவமானப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். திருமல, அந்த துரோக குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்லு. அவங்கள ராச்சாண்டர் மலைக்கோட்டையில சிறை வச்சிருக்கான் ஐயா. சபாஷ்! அந்த ராச்சாண்டர் மலைக்கு தீவை. என் குடும்ப கௌரவத்தை கொலைச்ச அந்த குடும்பம் தீயில கருகி சாகட்டும். ஐயா, அதுல உங்க பேரம் பேத்திங்களே இருக்கட்டும். என் மக தாமரையை பத்தியே நான் கவலைப்படல. எனக்கு குடும்பம் பெருசு இல்ல, என் கௌரவம் தான் முக்கியம். நான் சொன்னதை செய், புறப்படு. சரிங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, நாங்க கோயில்ல இருந்து வர்ற வழியில தடையூர் காளியின் படைத்தலைவன் வீரர்களோட பதுங்கி இருந்து உங்க மனைவி மகள்கள் எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டா ஐயா. உரிமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்களுக்கு பாடம் கற்பிக்காம விட மாட்டேன். வீரர்களே, மன்னிக்கணும். உங்ககிட்ட இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க புறப்படுங்க. ஐயா நில்லுங்க. நாங்க உங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கோம். நாங்க நன்றி இல்லாதவங்க இல்ல. உங்களை ஆபத்துல விட்டுட்டு போற அளவுக்கு எங்க ஆசை நீங்களை வளர்க்கல. நாங்களும் உங்களோட வரோம். நன்றி தம்பிகளா. நான் புறப்படுவதற்கு முன்னாடியே உங்க உதவி கிடைச்சிருக்கு. நீங்க யார் பெத்த பிள்ளைகளோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க வீரத்தை நான் நேர்ல பார்த்திருக்கேன். இப்போ இங்க வச்சு சொல்றேன், உங்க உதவியால என் குடும்பம் மீட்கப்பட்டுச்சுன்னா என் மகள் முத்தாயும் பவளாயும் உங்க 2 பேருக்கும் திருமணம் முடிச்சு தருவேன். இது உறுதி. புறப்படுங்க.